ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அபி ராகவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரவுடி ஃபோன் பண்ணி அபியை மிரட்டினதுனால அபி இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு வெளியில் கிளம்பி போகும்போது அஞ்சலி கிட்ட நான் அவசரமாக ஒரு வேலையாக வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முரளி, அபி இந்த மாதிரி நேரத்தில் வெளியில் போக மாட்டாங்களே, என்ன விஷயம் தெரியலையே, நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அபி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. பின்னாடியே முரளியும் வந்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற நேரத்தில் பார்த்தோம்னா முரளி வந்து அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு குழப்பம் என்னன்னா, முரளி ஏற்பாடு பண்ண ஆள் தான் அவங்க அப்படிங்கும்போது டேரெக்டாக பேச மாட்டேங்கிறாங்க. வாய்ஸ் மாற்றி தான் பேசுகிறாங்க. ஒருவேளை முரளி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காண்டி அப்படி பேசுகிறாங்களோ என்னமோ. இப்போ அந்த ரவுடி வந்து அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அபி மறுபடியும் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அபியும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஏன்னா முரளி கொடுக்குற அந்த ரவுடி கிட்ட பேசினதுனால ரவுடி அங்கே ஸ்டேஷனுக்கு பேசிடுறாங்க. இப்போ அபி வந்து அங்கே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தா அபி அப்படியே உட்காந்துருக்காங்க. ராகவ் அப்போ தான் மெதுவாக அப்படியே கண்ணு முழிக்கிறாரு. ராகவுக்கு என்னன்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கோங்கிறனால தான் அபி வந்து தூங்காமல் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து அவர் முழிச்சு பேசினதுக்கப்புறம் நீயும் தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அபிக்கு ரொம்பவுமே ஆசையாக இருக்குது ராகவோட தலையெல்லாம் அப்படியே தடவி விடணும் அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன்லாம் வாங்கினார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அவங்க அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க. ராகவ்கிட்ட எந்த உண்மையும் சொல்லவே இல்லை. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா அவசரமாக அபி வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்பணுங்கிற மாதிரி தான் கிளம்பி வராங்க. சாப்பிட்லையே, நைட்டெல்லாம் முடிச்சிருந்தே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா வீட்டுக்குள்ளாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கிளம்பணும்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா போலீஸ் வராங்க. ஏன்னா முரளி வந்து ஏற்கனவே சொல்ல, நீ எங்கேயும் போவேன் அபி, எல்லாம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டம் போட்டு வச்சுட்டாங்க முரளி. அதனால் வீட்டுக்கு போலீஸ் வராங்க. இந்த போலீஸ் யாருன்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தா அபியை வந்து ஒரு கேஸில் பிரச்சனை பண்ணி அதாவது மடக்கி பிடிச்சாங்கல்ல விக்னேஷ் கூட வந்து அந்த அதாவது ஒரு லாட்ஜில் இருக்காங்க அப்படின்னு அந்த போலீஸ் தான் வராங்க. போலீஸ் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் ராகவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கேமரா வச்சு இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்திருக்காங்க, அதில் காசு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அபி சொல்கிறாங்க, நான் இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த ஏட்டு இருக்கார்ல அந்த கான்ஸ்டபிள் அவர் வந்து பார்த்தோம்னா போய் பேசிடுறாரு. இவங்க வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு இப்போ வேற ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு அப்படியே அபி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபி சொல்கிறத யாருமே நம்பலை. அதாவது அவங்க போலீஸ் சைடில் யாருமே நம்பலை. முரளியும் சுந்தரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் ராகவுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு ஏதோ திட்டம் போட்டு அபியை மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு. அதனால் ராகவ் அமைதியாக இருக்காரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரோமோவும் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.